நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எல்லாரும் தமிழ் புத்தாண்டு ஏன் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? கண்டிப்பாம்மா. நம்ம எல்லாரும் தமிழர்கள் தானே இல்லைங்களா? இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது சமீபமா வந்தது தான். அதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து நியூ இயர் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்றோம். ஆனா நம்மளோட பாரம்பரியம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் மகர ராசியில பிரவேசிக்கும் காலம் இது வந்து மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. பொங்கல் அன்னைக்குதான் அந்த மகர சங்கராந்திக்கு மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வாரு. அவரு என்ன வாகனத்துல எழுந்தருள்றாரு, என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆபரணம் பூண்டு வராரு, கொடை வச்சுட்டு இருக்காரா, ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காரா, இதை பேஸ் பண்ணி தான் அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி அப்படின்னு நம் முன்னோர்கள் கணிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த சித்திரை மாதம், இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது இந்த சித்திரை மாதத்துல சூரியன் பிரவேசிக்கிறது. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து மேஷராசிக்கு சஞ்சாரம் பண்ணுவார். இது இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா காலை ஏப்ரல் 14 காலை 9:40 மீனத்துல இருந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைய தினம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க. அந்த பாரம்பரியம் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு, அதுக்கான பலன்கள் அப்படின்றது நம்ம சொல்றோமா. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க தமிழ் புத்தாண்டு. இந்த வருடம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகிறார். மிதுனத்துல இருந்து கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்றார். ஆக உச்ச குரு அவரோட பார்வை, பொதுவாவே குருனோட பார்வை சுபம்தான். உச்ச குருவா அமர்ந்து பார்வை பதிக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதாமா போகுது. சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்கவங்களுக்கு இவ்வளோ நற்பலன்கள் இருக்கு அப்படின்னாலும், சுய ஜாதகத்துல தசை பெருசா சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இவ்வளவாத நற்பலன்கள் அப்படின்றது சாலிடா இருக்குமா. மீனராசினியர்கள் பத்தி பேச போறோம் மேம். அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்ன கிடைக்கும்? எது கிடைக்குதோ இல்லையோமா, பிரச்சனைகள் முழுசும் விலக போகுது அப்படின்னு சொல்லலாம். கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு வரும். என்னோட பிரச்சனை முழுசும் விலகிடுச்சு அப்படின்ற மாதிரி அமைப்பு. காரணம் என்ன அப்படின்னா, மீனம் வந்து ஜென்ம சனியில இருக்காங்கம்மா. ஜென்ம சனியில கடந்த சில வருடங்களா விரைய சனியில இருக்காங்க. அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், மருத்துவ செலவு, ஒருத்தனை நம்பி காசு கொடுத்து அவன் ஏமாத்தந்து, ஒரு பிளாட்டுக்கு புக் பண்ண அவன் ஏமாத்திட்டு ஓடியே போயிட்டான், ஒரு கிரவுண்டுக்கு புக் பண்ண பெரிய இடம் தான், அந்த இடம் அந்த கன்சர்னே இல்லாம போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. இப்படி நிறைய தேவையில்லாத அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், குழந்தைங்க படிப்பு கட்டி குழந்தைங்க படிக்காம போனது, கணவருக்கு ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்து நம்பி கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு காசு கொடுத்தா அவன் தூக்கின்னு ஓடி போயிட்டான், சீட்டு கம்பெனியில போட்டா அவன் தூக்கின்னு ஓடி போயிட்டான். இப்படி அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் கடந்த சில வருடங்களா அவங்க அனுபவிச்சாங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியான குழப்பம், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், டென்ஷன், மந்த நிலை. படிக்கிற குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு நீட் படிக்கிற குழந்தைலாம் வச்சுக்கோங்களேன், 2 வருஷமா நீட் படிக்குது. அது கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ், அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து ஒரு பார்ட் டைம் வேலை போறாங்க. படிக்கிறதுக்கு ஒன்றும் கம்மியில இந்த பிள்ளை படிக்குது 2 வருஷம் ஆச்சு. 3ஆவது வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து நீட்ல டெய்லி ரிசல்ட் இல்ல. அதனால இந்த காலகட்டம் அந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்க எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தாங்க. நான் தப்பு பண்ணிட்டணும், நான் தேவையில்லாம இது வந்து 3 வருஷம் 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டணும் வாழ்க்கையில, 3ஆவது வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டணும், இந்த வருஷம் எனக்கு MBBS கிடைக்காது, நான் வாங்குற மார்க்குக்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு உன்னாலதான் அம்மாவை திட்டுறது, அப்பாவை திட்டுறது, வீட்டுல சண்டை போடுறது, சாப்பிடாம தூக்கி போடுறது, போத்துட்டு படுத்துக்குன்னு அழறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பிள்ளைங்க செஞ்சுச்சுங்க. மத்தியம வயசு லேடிஸும் வந்து பாத்தீங்கன்னா, லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி அபிஷியலி மூளையை தின்னாங்க. வீட்லயும் பிரச்சனை மூளை தின்னுச்சு. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருந்துச்சுமா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறி, மீனம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. குருதான் ராசியாதிபனா இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசிமா. நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும், வெளியே நல்லா சுத்தணும், டூர் போகணும், என்ஜாய் பண்ணணும், லைஃப் வந்து நல்லா வந்து ஹாப்பியா கொண்டு போகணும், live the life to the fullest அப்படின்ற ஒரு வாசகம்லாம் வைக்கக்கூடியவங்க மீனம் தான். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இந்த மன ரீதியான குழப்பங்கள்ல இருந்து என்டையர்லி வெளியே வந்துட போறாங்க 6ஆம் மாசத்துல இருந்து. குருனோட பார்வை சனி மேல படியறதுனால ஜென்ம சனியா அவர் இருந்தாலும் அமைதியா தான் இருப்பாரு, எந்த டவுட்டும் இல்லை. சோ இது ஒரு பெருத்த ரிலீஃப். எனக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற ரிலீஃப். அதே மாதிரி பாருங்க, எனக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து பாருங்க, வீட்டுக்கு நல்ல ஒரு ரெக்லைனர் சோஃபா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வாங்குவீங்க. எனக்கு ஒரு லக்ஸரிஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வாங்குவீங்க. வீட்டுக்கு மாடுலர் கிச்சன் போடணும்னு ஆசைப்பட்டேன், நினைக்கிறாங்களோ ஆமா. எனக்கு என்னென்னலாம் ஆசைப்பட்டேன் எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா? ஓரளவுக்கு ஏதாவது வாங்குவேன். எனக்கு நல்ல ஷாப்பிங் போகணும், நல்ல காஸ்மெட்டிக் வாங்கணும், இப்படி வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டேன், போவீங்க. ஒரு டூர் இங்கே இருந்து பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன், போவீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சார்ந்து வெளிநாடு டூர், உங்களை சார்ந்து உங்களுக்கு சந்தோஷத்துக்கான சுபவரையோ அப்படின்றது நீங்க பண்ணுவீங்க.
இதெல்லாம் பெரிய பிளஸ். வீடு கட்டுறது, குழந்தைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்களுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றது, பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்புறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்குமா. ஹெல்த்ல மட்டும் கவனம் அப்படின்றது வேணும். பெரிய லெவல்ல கடன் கொடுக்கவும் கூடாது, பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் கூடாது. அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்குன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நிறைய மீனராசி அன்பர்கள் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப இளம் வயசு மீனம்மா, அவங்க வாழ்க்கையிலே ஒரு காதல், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஜி சீட் வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கு, பிஜி சீட் வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல திருமணம் வர்றதுக்கு, அஃபிஷியலி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, அப்படி எல்லா விதத்திலையும் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது உண்டுமா. செய்யக்கூடிய தொழில் நல்லா இருக்கும், செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல லாபம், வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கு, அவங்களே பதப்படுத்தி கொள்றதுக்கு. இப்ப கடந்த ஒரு ஜென்ம சனியில மன ரீதியான குழப்பங்களை அவங்கள பெருசா கவனிக்கல. இந்த காலகட்டம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் உயிர் தெழறது, தன்னைத்தானே உணர்து, தன்னைத்தானே பதப்படுத்திக்கிறது, தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொள்றது, இந்த நிறைய நல்ல விஷயம் நடக்குமா. மீனத்துக்கு இந்த குரு வந்து நிறைய நல்லது செய்ய போறான், அதுல எந்தவித டவுட்டும் இல்லம்மா. கவனம் தேவைன்னா என்ன மேம் சொல்லுவீங்க? கவனம் தேவை அப்படின்னா மீனம் எப்பயுமே இப்ப வந்து செலவு அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிப்பாங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா, அதுல கொஞ்சம் கவனம் தேவைம்மா. எப்படி அப்படின்னா, நான் வந்து ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னா நான் ஒரு பிளான் வச்சிருப்பேன், ஒரு 7 லட்சம் ரூபாய் கார் வாங்கலாம். அங்க போய் 21 லட்சம் ரூபாய் கார் தான் எனக்கு பிடிச்சிருக்கும். சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு, ஆப்வியஸ்லி எனக்கு லக்ஸரியஸான திங்ஸ் தோணும், பிடிக்கும். சோ அவங்களுக்கு அது போய் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு வாங்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்குவாங்க. இஎம்ஐ கட்டும் போது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அந்த காரை இந்த வேலை தான் செய்யுது, இந்த காரை இந்த வேலை தான் செய்யுது, சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி கெத்துக்காக வாங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி, எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காக வாங்கிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமோ, செய்யாம இருந்துக்கலாமோ அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். சோ அந்த செலவு பண்ணும் போது ஒரு முறைக்கு 2 முறை அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. வசதி ஜாஸ்தி இருக்கு, பெருசா யோசிக்க வேணாம். நாங்க ஒரு மிடில் கிளாஸ்ங்க, ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு இஃப் இட் இஸ் நெசசரி அப்படின்னா நீங்க செய்யலாம். ஆமா, தேவையான்னு யோசிச்சு பார்த்து பந்தாக்காக பகட்டுக்காக அப்படிலாம் வாங்குறத விட நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வாங்கலாம். ஓகே மேம். இவங்க சித்திரை மாதம் எந்த கோயிலுக்கு போகலாம்? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மீனம் அப்படின்னாலே நம்ம வழிபாடு பண்ண வேண்டியது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதுக்கும் மேல சிலர் வந்து இந்த வைணவாஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை தவிர கும்பிட மாட்டாங்க இல்லைங்களா. நம்ம செக்டார்ஸ் இருக்காங்க, சிவனை தவிர நான் யாரையும் கும்பிட மாட்டேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க, பெருமாளை தவிர யாரையும் கும்பிட மாட்டேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. அப்ப பெருமாள் வழிபாடு பண்றவங்களா இருந்தா ஹனுமன் வழிபாடு அவங்களுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கும். கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் நல்லதா அமையும் நம்புவோம். நன்றி. நன்றி.